ஹலோ விவர்ஸ், இந்த பாருங்கள், பழைய மண் நம்ம புதுப்பிக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பழைய மண் நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், அந்த இதுதான் நல்லா அப்படியே ஹோல்ஸில் என்ன செய்யுங்க, அடைக்காத அளவுக்கு இப்படி தேங்காய் நார் கழிவு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஓட்டை அடைச்சிட்டா இப்போ மழை நேரத்தில் ட்ரைனேஜ் ஆகாது. ட்ரைனேஜ் ஆனால் சரி, இந்த ஓட்டையில் தேங்காய் நார் போட்டால் தான் என்ன செய்யாது, மண் வந்து போய் அது அடைக்காது. அதனால் என்ன செய்யுங்க, தேங்காய் நாரை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஈஸியாக நம்ம இப்போ பண்ண போகிறோம். போட்டுட்டு நம்ம பழைய மண்ணவே கொஞ்சோண்டு என்ன செய்யுங்க, அள்ளி போட்டுருங்க. அது மேலே பழைய மண்ணையே அள்ளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது வந்து காய்கறியோட கழிவு வச்சுருக்கேன். காய்கறி கழிவை நல்லா மக்க வச்சு நல்லா காய வச்சு எடுத்துருங்க. எப்படி மண்ணாயிடுச்சு பாருங்கள், காய்கறி கழிவு. அந்த மண்ணையும் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்துக்கு பதிலாக இதை போட்டுக்கிடலாம். இல்லை மாட்டுச்சாரம் கிடச்சாலும் நீங்கள் அதை காய வச்சு போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு போடணும். அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, இங்கே பாருங்கள், காஞ்ச வேப்பலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேப்பலையை அது மேலே போடுங்க. ஏன்னா வேப்பலை கண்டிப்பாக போடணும். வேப்ப முன்னாக்கா வேப்பலையாக போட்டால் தான் வேர் பூச்சி தாக்குதல் வராது. அப்புறமா அந்த மழை நேரத்தில் பூச்சிகள்லாம் வராது. அதுக்கு இந்த வேப்பலை ரொம்ப தேவை. அதுக்கப்புறமா இந்த வருங்க வாழைப்பழ தோல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பழைய மண்ணவே முதல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேப்பலைக்கு மேலே அந்த பழைய மண்ணை போடுங்க. பழைய மண்ணை போட்டுட்டு அடுத்தப்பில் வாழைப்பழ தோலத்தை என்ன செஞ்சுருக்கேன், நல்லா காய போட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு லேயர் போட்டுருங்க. இதெல்லாம் எல்லாமே இயற்கையாக உள்ளது. இயற்கையாக போடுறது பண்ணோன்னா சரி, செடிக்கு இதெல்லாம் 1 மாதத்துக்கு நீங்கள் வேறு மண் கலவையே ரெடி பண்ண வேண்டியதில்லை, எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இந்த பழைய மண்ணவே என்ன செஞ்சிடலாம், திருப்பி ஒரு லேயர் போட்டுருங்க. ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, இந்த நம்ம எருக்கை இலை வந்து எல்லாருக்குமே கிடைக்கும், வீடு பக்கத்தில் இருக்கும். அதை எடுத்து என்ன செய்யறது வந்து போரன்கிற கண்டென்ட் இருக்குது. இதனால் என்ன செய்யும், பூச்சிகள் வராது. இதில் வந்து ஒரு பால் மாதிரி ஒரு திரவம் வரும் பார்த்திங்களா, அது வந்து இந்த பூச்சிகளுக்கு இதாகும், அதை கண்டிக்கும். அதுக்கு வந்து இதை அப்படி போட்டுருங்க. இதே போட்டுட்டு அடுத்தாப்புல நம்ம பழைய மண்ணவே என்ன செஞ்சிடலாம், மேலே அப்படியே போட்டு விட்டுறலாம். இதில் என்ன செஞ்சிடும், நமக்கு வந்து தொட்டி ஃபுல்லாகிரும். இந்த பழைய மண்ணும் நமக்கு புதுசாகிரும். நல்ல இயற்கை உரம் உள்ளே போட்டிருக்கனால செழிப்பாயிரும். இந்த மண் வந்து நல்லா ஒரு 10 நாளைக்கு நல்லா தண்ணி ஊற்றி என்ன செஞ்சுருங்க, ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ் கன்று வச்சாலும் சரி, காய்கறி செடி வச்சாலும் சரி, எல்லாமே என்ன செய்யும், சிறப்பாக இருக்கும். இப்படியே நீங்கள் வரிசையாக முறைப்படி லேயர் லேயராக போட்டு வச்சிட்டிங்கன்னா சரி, எந்த செடி வச்சாலும் சரி அவ்வளோ சிறப்பாக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.